இன்றைக்கி சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி தண்டங்கீரையில் பொரியல் செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான தேவை தண்டங்கீரை தான். இந்த தண்டங்கீரையை வந்துட்டு நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கீரை தான் வந்துட்டு தண்டங்கீரை. இதுக்கு தேவையான பொருள், இப்போ தண்டங்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்துட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற தேவைப்படுற மாதிரி. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பொருள் உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு. இப்போது ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சோன்னேமு கடுகு போடுறோம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான அந்த கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஆட் பண்ணி முடிச்சுட்டு வெங்காயம் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மிளகாயை ஆட் பண்ணிக்கணும். இதில் வந்துட்டு மிளகாய் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக மிளகா தூள் கூட நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக மிளகா தான் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்டங்கீரையை இதில் ஆட் பண்ணிக்கணும். கீரையை ஆட் பண்ணிவிட்டு கீரையும் சேர்த்து வதக்கணும். இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த தண்ணியும் சேர்த்து வதக்க தேவையில்லை. ஏன்னா அந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த இலையில் இருக்கிற தண்ணியே வந்துட்டு இதுக்கு போதும் தான். அப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தண்ணி சேர்த்து இதை வதக்கணுன்னா இது ரொம்ப எல்லாம் குழஞ்சி போய் கிட்டத்தட்ட ஒரு அல்வா மாதிரி இதுக்கு வந்துடும். ஸோ அதில் இருக்கிற அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம், நமக்கு தேவையான அளவுக்கு. இப்போ மிளகா நான் ஒன்று போட்டிருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த ஒரு மிளகாய் போடல அப்படின்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க விஷ் தான், மிளகா போடுறது மிளகாத்தூள் போடுறதெல்லாம். இதில் கம்பல்சரி அப்படின்னாலாம் எதுவும் இல்லை. எப்பவுமே எல்லா பொருளுமே உப்பு சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை நல்லா சுருண்டு நல்லா வதங்கும். அது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேங்காயும் சேர்ந்து இது நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வைக்க போகிறோம். இவ்வளோதான் நம்ம தண்டங்கீரை பொரியல் நம்ம செய்கிறது. இந்த தண்டங்கீரை மட்டும் இல்லை, மேக்ஸிமம் எல்லா கீரையுமே இந்த மாதிரி தான் வரும். இது ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஒரு சூப்பரான தண்டங்கீரை பொரியல் செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.